வெண்ணப்புவ லுணுவின பிரதேசத்தில் உலங்குவானூர்தி அவசரமாக தரையிறங்க முற்பட்ட போது உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 41 வயதான 3000 மணித்தியாலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பில் 212 ரக உலங்கு வானூர்தி ஒன்று வெண்ணப்புவ லுணுவில பாதத்துக்கு அருகில் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருந்த போது அது அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதன்போது உலங்கு வானூர்தி அருகிலுள்ள ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. சம்பவத்தின் போது விமானிகள் இருவரும் உட்பட 5 விமானப்படை உறுப்பினர்கள் உலங்கு வானூர்தியில் இருந்துள்ளனர். பிரதேசவாசிகளும் போலீசும் இணைந்து அவர்களை உடனடியாக மீட்டு மாரவில வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் பிரதான விமான விங் கமாண்டோ நிர்மல் சியாம்பலப்பிட்டிய உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 41 வயதான 3000 மணித்தியாலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் மேலும் 4 விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திடீரென்று உயிரிழந்த இந்த விமானி குறித்து சமூக ஊடகங்களில் பல உருக்கமான குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு இளமகனின் அன்பான தந்தையான நிர்மல் நேற்று டித்வா சூறாவளியால் அகால மரணமடைந்த இலங்கையர்களின் வரிசையில் இணைந்தார். விலைமதிப்பற்ற இலங்கை விமானியாக நாட்டின் இதயங்களில் அழியாத நினைவை விட்டு சென்றிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.